பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? விமலா ராஜேந்திரன். என்ன வேலை செய்கிறீங்க? கிளிநொச்சி வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன். ஓகே சிஸ்டர், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி உங்களோட ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? இயேசுப்பா உங்களோட வாழ்க்கையில் உங்களை சந்தித்ததான விதங்கள், இது எல்லாமே உங்களோட அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை கொஞ்சம் விரிவாக தெளிவாக சொல்ல முடியுமா? தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். எதற்கும் தகுதி இல்லை, எனக்கு எதற்கும் தகுதி இல்லை. நாமம் சொல்ல துணிந்தேன், நானும் நாமம் சொல்ல துணிந்தேன். தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். துடித்து போடும் அழுக்கை போலினான் ஊதறி தள்ளப்பட்டேன். துடைத்து போடும் அழுக்கை போலினான் ஊதறி தள்ளப்பட்டேன். தெரிந்து கொண்டீர், என்னை தெரிந்து கொண்டீர், உம் மகளாக மகிமை செய்தீர். தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். கனியற்ற மரம் போல நான் காய்ந்து உலர்ந்திருந்தேன். கனியற்ற மரம் போல நான் காய்ந்து உலர்ந்திருந்தேன். கருணை வைத்தீர், என்மேல் கருணை வைத்தீர், உம் மகளாக மகிமை செய்தீர். தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். எதற்கும் தகுதி இல்லை, எனக்கு எதற்கும் தகுதி இல்லை. உம் நாமம் சொல்ல துணிந்தேன், நானும் நாமம் சொல்ல துணிந்தேன். மனதுருகி நல்லா பாடுனீங்க சிஸ்டர், ரொம்ப அழகா இருந்தது உங்க பாடல். இப்போ உங்க சாட்சியை சொல்லுங்க. நான் பயங்கரமான பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த நான். என் தாய்க்கும் தகப்பனுக்கும் 10 வருட காலமாக பிள்ளைகள் இல்லை. அப்பா மகள் போய் கேட்கிற இடமெல்லாம் இந்த நாகசாபம் அப்படி என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் அதை கேட்டு வைக்காத நேர்த்தியில் எல்லா கோயிலும் அப்படி எல்லாம் செய்தாங்க. ஆனால் 10 வருடத்தால நான் பிறந்த நாள் அம்மா சொன்னான். அப்போ 10 வருஷத்தால நான் பிறந்து எனக்கு கண்ணீர் என்ன என்னன்னு தெரியாது, கவலை என்ன என்னன்னு தெரியாது. அப்படித்தான் நான் செல்ல பிள்ளையா தான் வளர்ந்தேன். இந்த தாய் தகப்பனோட இருக்கிற காலப்பகுதியில் அம்மன் பக்தி, அம்மன் கோயிலில் போய் தீர்த்தம், அந்த செம்பு பால் செம்பு எடுக்கிறது, அப்படி நிறைய அந்த என்னென்ன காரியங்கள் அங்கே நடக்குமோ அவ்வளவு காரியங்கள் என் தாய் தகப்பன் என்னை கொண்டு சேவிப்பாங்க. இந்த பிள்ளைய காலம் இல்லாமல் பிறந்தபடியா இந்த பருத்தித்துறையில் வள்ளிபுர கோயில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இன்னும் இந்த சூப்பி பால் போத்தலோட கையில் ஏந்தி கொண்டு எங்கள் தகப்பனை இந்த கடற்கரைக்கெல்லாம் அப்படி போவேன். எங்களோட உறவுகள் எல்லாம் ஐயா எங்களோட தகப்பனை பார்த்து பகுடி பண்ணுவார்கள். இவர் தான் ஒரு காணாத ஒரு பிள்ளைய கண்டுட்டாங்க அப்படி என்றெல்லாம் கதைப்பாங்களாம். அப்படி சரியான செல்ல பிள்ளையா வளர்ந்தேன். நான் படிக்கிற காலப்பகுதி எனக்கு 5 வயதுல நான் நர்சரிக்கு போகிற காலத்துல என் அம்மா எனக்கு ஸ்கூலில் பால் வந்துட்டு வருவாங்க. என்னோட படிக்கிற ஃப்ரெண்டாக்கள் என்ன பகுடி பண்ணுவாங்க. இந்த மாட்டுக்கண்டு வருது, இந்த கண்டு போய் பால் குடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படி சரியான செல்ல பிள்ளையா தான் வளர்ந்தேன். இந்த கண்ணால் கண்ணீர் போனதை நான் பார்த்ததில்லை இந்த தாய் தகப்பனோடு இருக்கிற காலப்பகுதியில். அப்படித்தான் வளர்ந்தேன். திருமணம்
நடந்தது. என்னை விரும்பித்தான் என்னுடைய ஹஸ்பண்ட் செய்தது. ஆனால் அவர் நல்ல பாசம், அவர் நல்ல, அவரை சுற்றி இருக்கிற ஆக்களால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் அவருடைய அன்பின் நிமித்தம் எனக்கு அது கஷ்டம் மாதிரி தெரியல. அப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டு போனது. எனக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். முதலாவது மகன், 2வது மகள், 3வது மகன், 4வது மகன். அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தது. அவன் யுத்த காலத்தில் நான் பங்கருக்குள்ள இறங்கும்போது ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன். ப்ரெக்னென்ட் ஆயிருந்தால் 10வது மாதம் பக்கத்தில் எல்லாம் செல் விழுந்த ஆக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், வெளியில் இருக்க வேண்டாம், நீங்கள் பங்கருக்குள்ள இறங்கும்போது. நான் எதிர்ச்சியாக இறங்கும்போது அந்த மண் உடைஞ்சு என் வண்டியில் அதை அடித்து அந்த குழந்தை அபோஷன் ஆகிட்டது பங்கருக்குள்ள. அந்த டைமில் வாகனங்கள் எதுவுமே விட மாட்டாங்க. சரியாக கஷ்டப்பட்டு பிறகு யாரோ ஒரு சொந்தக்காரர்கள் கார் விட்டு நாங்கள் மந்திய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாச்சு. போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மகள் கிடைச்சா அவள் பிறந்த நிறைய அந்த டைமில் 2.5 கிலோ நல்ல 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 இதாக இருந்தேனா. ஆனால் அது நடந்தது நிமித்தமாக அவள் பிறக்கும்போது எல்லாம் போயிட்டுது, பிளட் நிறைய போயிடுச்சு. அப்போ 2.5 கிலோ தான் பிறந்தது. அப்போ எங்களுக்கு தெரியலை, அவள் அந்த குறைபாடு எங்களுக்கு தெரியலை, நல்ல வடிவான பிள்ளை. அப்போ டாக்டர் சொல்லியாச்சு, இவாவை கண்ணாடி பட்டியில் போட்டுட்டு நீங்கள் வீட்டை போகணும். என் ஹஸ்பண்ட் விட மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படி அழகான ஒரு பிள்ளை, அது பரவாயில்லை, தான் கொண்டே வச்சு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டை கொண்டு வந்து ஒரு பெட்டி அடித்து கண்ணாடி பெட்டியில் நாங்கள் வச்சு குளிப்பு முழுக்கு யாரும் ஒன்றும் இல்லை, ஒலிவ் ஆயில் தான் போடுறது. அப்படி தான் வளர்த்து கொண்டு வந்தோம். காலங்கள் செல்ல 8ஆம் மாதம் தான் நீ நடப்பின சின்ன பிள்ளைய அவன் நடக்கல. 1 வயசாயும் அவன் நடக்கல. ஏன் இவன் நடக்கலன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போன சந்தர்ப்பத்தில் சொல்லிச்சுன்னா அந்த நரம்பை தாக்கிட்டு, அந்த அபோஷன் நடந்த டைமில் அந்த பங்கரில் அடிபடும் போது அவன் அந்த நரம்பை தாக்கிட்டது. ஆனபடியால் ஹெட் எக்ஸர் ஆனபடியால் எக்ஸசைஸ் தான் இவாக்கு மருந்து, நீங்கள் எக்ஸசைஸையே செய்யணும்னு சொல்லிவிட்டாச்சு. வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை இவாக்கு. நாங்கள் போகாத இடம் இல்லை, காட்டாத இடம் இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத நேர்த்தி இல்லை. அந்த காலப்பகுதி, யுத்த காலப்பகுதியில் பெட்ரோல் அப்படி இல்லை. அந்த விலையிலும் என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவார், கடற்கரையில் தாட்டு விடுங்கோ மண்ணுக்குன்னு சொன்னால் தாட்டு விடுவார். அப்படி நிறைய கஷ்டப்பட்டோம். அவாவோட நிறைய பணங்களை சிலவழித்தோம், நேர்த்தியல் நிறைய வச்சோம். கோயிலுக்கு எவ்வளவு செய்ய வேணுமோ எங்களால் இயன்ற அவ்வளவும் செய்தோம். எந்த பலனுமே எங்களுக்கு கிடைக்கல. சரின்னு சொல்லி அவாவும் எங்களை சரியா வேதனைப்படுத்துவா. எல்லாரையும் படிவா நீங்கள் பெற்று வச்சிருக்கிறீங்க, என்ன மட்டும் நடக்க முடியாமல் பெற்று வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கதைப்பா. அதெல்லாம் சரியான கவலையாக இருக்கும், எனக்கு வேதனையாக இருக்கும். யார்கிட்ட போய் சொல்கிறது? எங்களோட கடவுள்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு மேட்டு வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த சொல்கிற அளவோடு முடிஞ்சிடும். அப்படி நாங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு வந்து திருப்பி நாங்கள் ஒரு மகளை, இன்னொரு மகள் எங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட மண்டாடி இன்னொரு மகள் பிறந்தாச்சு. அந்த மகள் பிறந்து 1 வயசில் அந்த சொல்கிறது பீரியட் வராமல் அடுத்த மகள் எங்களுக்கு கிடைச்சிட்டு, 1 வயசுல அடுத்த மகளும் கிடைச்சிட்டு. அப்போ இப்போ எங்களுக்கு 3 மகள் வந்துட்டு, 1 மகள் தான் நாங்கள் தண்டினா, எங்களுக்கு இப்போ 3 மகள் கிடைச்சிட்டு. அப்போ சரின்னு சொல்லி அந்த 6 பிள்ளைகளோட என் ஹஸ்பண்டுக்கு நெருப்பு காய்ச்சல் செங்க மாதிரி வந்துட்டு. இப்போ வந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் டாக்டர் சொல்கிறார் அது நெருப்பு காய்ச்சல் செங்க மாதிரி. கோயிலில் கொண்டே கேட்டால் அது செய்வினைன்னு சொல்லி, அதுக்கு செய்வினைக்கு நாங்கள் செலவழிக்காத காசு இல்லை. அங்கே 50,000 தாண்டா அங்கே கொடுக்குறது, இங்கே 50,000 தாண்டா இங்கே கொடுக்குறது. கடைசியாக சொன்னால் மூத்த மகன் அப்பா மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு தாலி தானம் செய்ய வேணும்னு சொல்லி ஒரு மந்திரவாதி சொல்லிச்சுது, நீங்கள் தாலி செய்து தாங்கன்னு சொல்லி அதையும் செய்து கொடுத்த. எதுக்குமே இந்த மாற்றமும் இல்லை. சரின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கால் பண்ணினார்,
நீங்கள் விமலா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு சொல்லி திருவோணமலையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தவர். இப்போ நான் 10 நாளைக்கு ஒருக்கா போய் வருவேன். அப்போ அது கஷ்டம் தானே. அப்போ சொன்னேன் நீங்கள் அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துன்னு வாங்க, எனக்கு காய்ச்சல் வந்துட்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு அங்கே போனேன். நான் போகும்போது எல்லாரும் என்னோட வேலை செய்கிற பிள்ளைகள் கேட்டாங்க, நீங்கள் இப்போவா மெரி பண்ணிட்டு வாரீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படி சொன்னேன். அப்போ சரின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சொல்லியாச்சு நெருப்பு காய்ச்சல் தங்க மேலேன்னு, அதுக்கு நாங்கள் வைத்தியம் செய்கிறோம். ஆனால் இந்த மேட்டமும் இருக்கல, இந்த குறைகிற மாதிரி இல்லை. திருப்பி நாங்கள் அங்கத்தை ஆக்கள் சொன்னாங்க, இவர் காசுகள் நிறைய ஆக்களுக்கு கொடுத்துருந்தவர், அப்போ அதால் இவருக்கு செய்வினை செய்திருப்பாங்கன்னு அங்கே இந்த சனங்கள் சொன்னாங்க. இந்த காசுகளை ஏமாத்துறதுக்காண்டி இவருக்கு செய்திருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனால் அவங்கள நேசிக்கத்தானே வேணும். அப்போ கேட்டோடனே வீட்டை அனுப்புகிற காசு இருந்தால் தாங்குவான்னு கேட்டோடனே எல்லாருக்குமே காசை கொடுத்தாரு. அப்போ இது நிமித்தம் இவருக்கு யாராவது செய்திருப்பாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நாங்கள் மந்திரவாதியை நாட வலிக்கிட்டோம். வைத்தியசாலையில் பலன் இல்லை. அப்போ மந்திரவாதியை நாட வலிக்கிட்டா ஒவ்வொரு மந்திரவாதி ஒவ்வொரு கதை. ஒரு மந்திரவாதிகிட்ட போனால் அந்த மந்திரவாதி இப்போ உங்களை செய்வினை விழுத்தி காட்டுறோம்னு சொல்லி என்னத்தையோ தண்ணி மாதிரி கிடைச்சிட்டு குடிக்க கொடுத்தாச்சு. அதுக்கு வாய்ப்புகளால் ஒன்றும் வந்து விளையில, நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஒன்றுமே விளையில. ஆனால் கொஞ்ச நேரத்தையால் கையை வச்சு சுற்றிட்டு எடுத்து காட்டிச்சு, இங்கே பாருங்க இதுதான் உங்களோட இதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருந்த மந்திரவாதி இதை செய்வினை கட்டி இங்கே பாருங்க. அதை கொண்டு போய் எரிக்கும் போது பார்த்தா அது மானின் ஈர. அதோட மகனுக்கு கோபம் வந்துடுது, இந்த மந்திரவாதி அடிக்கிறேன் குத்துறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை தம்பி அப்படி செய்யக்கூடாது, சரி நாங்கள் எங்களுக்கு பிடிக்காண்டி விட்டுடுவோம் என்று சொல்லி அதோட அந்த மந்திரவாதி இந்த விஷயத்தை நாங்கள் விட்டுட்டோம். அப்படி இருந்து பொரோலா ஹாஸ்பிட்டலில் ஹஸ்பண்ட் வருத்தம் கூடி அந்த போயின்ற போர்டில் கேர்ள் நிற்கலாம் தானே. நான் ஸ்டாப் பண்ணபடியாக 10 மணி மட்டும் விட்டாச்சு. அப்போ எங்கள் ஹஸ்பண்டோட மகன் தான் நின்றது. அப்போ அவர் ஒரு நாளும் அப்படி கேட்கறது இல்லை. அந்த மெரி பண்ணி அவ்வளோ காலம் அந்த ஆட்களுக்கு முன்னாலே ஏதாவது கதைக்கிறதா அவருக்கு வெக்கம் மாதிரி. அண்டிகிட்ட கேட்குறார், அவர் விஜயான்னு தான் கூப்பிடுறது, என்ன நீ கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு மாதிரி ஒரு பக்கம் கவலை மாதிரி. நாங்கள் எதிர்பார்க்கல அப்படி நடக்கும்னு. அப்போ சரிண்டு நான் கடைசி மகளை சொன்னேன், நாட்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்குது, அம்மா கஷ்டம் மாதிரி இருக்குது, நீங்கள் போய் அப்பாவை கொஞ்சிட்டு வாங்க. அப்பாவை போய் கட்டி பிடிச்சி கொஞ்சம் இந்த மேடம் எனக்கு உறுத்துது, இப்படி ஒரு நாளும் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி நான் போய் நெத்தியில் ஆக்கள் இருக்கிறபடியா அப்படி நெத்தியில் மட்டும் கொஞ்சிட்டு நான் போயிட்டேன். போய் படுக்க எனக்கு நித்திர வர மாட்டேன்னுது. இப்போ நான் ஏசப்பா அருகில்லை. அப்போ நான் ஏசப்பாண்ட பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது எங்களோட சொந்தக்காரங்களெல்லாம் கதவை பூட்டிட்டு ஆளில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது இந்த விஷயம் விளங்குறது இல்லை. நான் மட்டும் கௌரி விரதம், எல்லாரும் எங்களை விட்ட கௌரி காப்பு கட்டியிருந்தது. நான் மட்டும் அவங்கள உள்ளுக்கு எடுத்து தேசிக்க தண்ணியோ சோடாவோ என்னால் இயன்றதை வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன். அப்போ அந்த போகும்போது அவங்க என்னோட கேட்பாங்க, உங்களோட எத்தனையோ வீட்டை பக்கத்தில் போனோம் எல்லாருமே கதவை பூட்டிட்டு ஒழிச்சிட்டாங்க, என்ன நீங்கள் மட்டும் இப்படி எங்களை ஆதரிக்கிறீங்களேன்னு. அப்போ எனக்கு தெரியாத விஷயம் நான் சொல்வேன், எனக்கு உங்களை பார்த்தா விருப்பம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க அந்த ஆண்டத்தை சத்தியத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லுவேன். அந்த வசனம் எனக்கு காதுகளை ஒழிச்சு கொண்டிருந்தது. அப்போ ஹஸ்பண்ட் மகனை கேட்குறாரு, அந்த ஆக்கள் வந்து ஜெபிச்சுட்டு போய் எனக்கு நல்ல சுகமாக இருந்தது தம்பி, என்னை நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி. மகன் சொன்னார், நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே ஓடிடுவேன், இல்லாட்டி நான் இயக்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்போ இதிலே எங்களுக்கு சங்கடம் மாதிரி, அவர் இப்படி சொல்கிறார், நாங்கள் அவர் அப்படி செய்துடுவாரோ அப்படின்னு சொல்லி அப்பா பயந்து அவர் அதை போக நினைக்கல. கேட்டதுக்கு விடையில தானே. அப்போ அவர் பிறகு அதை ட்ரை பண்ணல. அந்த காலப்பகுதியில் இப்படி நடந்து நாங்கள் வீட்டை போயிட்டோம். விடிய கோல் வருது, அப்பா இறந்துட்டார். இப்போ நாங்கள் திக்கும் தெரியல திசையும் தெரியல, ஓடி வந்தா முடிஞ்சு. அப்போ 7 பிள்ளைகளோட தன்னந்தனியா அங்கே நாங்கள் இருக்கிறோம். இருந்து இங்கே கொடி கொண்டுறவன் நாங்கள் உடுப்பட்டி எங்களோட சொந்த இடம்.
வேலைக்காக தானே அங்கே போனது ட்ரிங்கோவுக்கு. இப்போ நாங்கள் கொழும்பில், நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 2 மகனும் கொழும்பில், எங்களோட மகள் மிச்சாக்கள் எல்லாரும் ட்ரிங்கோவில். அப்போ எங்களோட உறவுக்காரர் இவ நடக்க மாட்டான்னபடியா இவ அப்பா அந்த டெத்தை ஏற்றுக்கொள்ளுவாவோன்ற சந்தேகத்தில் இவாக்கு சொல்லியாச்சு நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், வலிக்கிடுவோம்னு சொல்லி. அவள் வடிவா உடுப்பெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் வலிக்கிட்டாச்சு. ஒரு வாகனத்தில் அவள் வரியின உடுப்பட்டிக்கு நாங்கள் கொழும்பிலேருந்து ஒரு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அவள் அங்கே வந்து அப்பாண்ட பொடியை பார்த்தோன்னே அவளுக்கு டக்குன்னு டிப்ரெஷன் ஆகிட்டு, அப்பாண்ட பொடியெல்லாம் போயிட்டுது. அவள் அப்பாட்ட போகிறேன்னு அப்படியே கத்தி கத்தி அவள் வியாதி ஆகிட்டா. அப்பா அடக்கம் செய்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் இந்த வேலைக்காக திருப்பி இங்கோ போக வேணும். அப்போ எங்களோட உறவுகள் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த அவள் ஒரு ஆளை கொடுத்துட்டு வந்தாச்சு, சேவினேட்டு தானே கொடுத்தாச்சு. நீ மிச்ச பிள்ளையிலே முன்னோண்டா கொடுக்குறதுக்கு தான் இவன் அங்கே போகிறா அப்படின்னு அவதூறான கதையை நிறைய எப்படி கதைக்கணும், அந்த உலகத்திலே எப்படி கதைக்கணுமோ மனுஷரை அப்படியெல்லாம் என்ன கதைச்சாச்சு. என்ன செய்யறேன், வேலை வேணும், 7 பிள்ளைகளை பார்க்கணுன்றதுக்காக நான் திருப்பி 7 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ட்ரிங்கோ போனாச்சு. ஒரு நாளும் எங்களுக்கு கதையண்டா அப்படித்தான், எங்களை கொள்ற மாதிரி தான் ஒரு வேடுகள் கதைகள் அப்படியே வந்து கொண்டிருந்தால். எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள். மகள் படுத்த படுக்கை ஆகிட்டார் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில். சாப்பாடு தண்ணி 40 நாளாக இல்லை. அப்போ டாக்டர் சொல்லியாச்சு, இப்போதான் விமலா ஒரு உயிரை கொடுத்துட்டு நிற்குது. திருப்பி இதை நீங்கள் சொல்லும்போது விமலாவால் அக்செப்ட் பண்ணிடலாது. ஹஸ்பண்ட் டெத்தோடு நான் மனநோயாளி மாதிரி வந்துட்டேன், டிப்ரெஷன் ஆகிட்டேன். இனி இதையும் சொன்னால் விமலா கஷ்டம். ஆனால் அங்கே இருந்த என்னோட வேலை செய்கிற பிள்ளைகள் உண்மையிலே நல்ல பிள்ளைகள். அவங்க சொல்லுவாங்க, நான் வேலையை விட்டுட்டு போறேன்னு சொல்லி அழுதேன் இருந்து, என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி அழுதா. அவங்க சொல்லுவாங்க, இல்லை விமலாக நாங்கள் வேலை செய்கிறோம், நீங்கள் இந்த கதிரையில் இருந்தால் போதும்னு சொல்லி அப்படி என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அதையெல்லாம் முடிஞ்சு இருக்கும்போது எங்களோட உறவுகள் எப்போ பார்த்தாலும் எவ்வளவு புண்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு புண்படுத்தி கதைச்சு கொண்டே இருந்தார்கள். எனக்கு என்ன செய்வதுன்றே தெரியல. எங்களோட வீட்டில் சமைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும், ஆனால் இந்த கடவுளுக்கு கொடுத்துறதுக்கு இந்த தேங்காய் இல்லாமல் போனதே இல்லை. அப்படி பக்தியாக தான் நாங்கள் இருந்தோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை நான் தனக்காக தெரிந்து கொண்டேன் என்ற வசனம் எனக்கு பிறகுதான் தெரியும். அந்த வசனம் தான் எங்களோட நடந்திருக்குன்னு சொல்லி முதல் எனக்கு தெரியாது. இந்த ஒரு வசனம் மட்டும்தான் தெரியும், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பேன்னு சொல்லி. அது காதுக்குள்ள ஒழிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் அந்த மகன் எங்களை விடுறாரு இல்லை, அதால எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. நாங்கள் ஆதரவற்று அனாதை ஆயிட்டோம் இல்லை. அப்போ அங்கே இருக்கும்போது இதுவே இந்த கதைகள் தாங்க முடியாமல் பிள்ளைகள் எல்லாரையும் யாழ்ப்பாணம் அனுப்பிட்டேன், உடுப்பட்டிக்கு அனுப்பியாச்சு. எங்களோட அம்மாவோட தான் பிள்ளைகள் இருந்தது. நான் மட்டும் தனிமையாயிட்டேன், வேலையை விட இல்லாது. அப்போ அங்கே இருந்த டிரெக்டரும் சொல்லிட்டா, இவங்களா பாவம், அந்த வேலையை விட்டால் கஷ்டம், நீங்கள் வேலையை செய்யுங்க இங்கேன்னு சொல்லி. அப்போ எங்களோட சொந்தக்கார உறவுகள் அப்படி தெரிஞ்ச ஃப்ரெண்டாக்கள் வீட்டில் அப்படியெல்லாம் 2 வேலை செய்து எவ்வளவு துன்பப்படணுமோ, எவ்வளவு வேதனைப்படணுமோ, எவ்வளவு கண்ணீர் சிந்தணுமோ அவ்வளவுத்தையும் அனுபவிச்சேன். இந்த மகள் படுக்கை ஆகின டைமில் டாக்டர் சொல்லியாச்சு, நாங்கள் எல்லாம் கலட்டுங்க, என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியாச்சு, இவளாக சொல்லாதீங்கோ, நீங்கள் வீட்டை செய்ய வேண்டிய ஆயத்தங்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இப்படி இருக்கும்போது எங்களோட மகன் அந்த தான் இயக்கத்துக்கு ஓடுவேன், வீட்டை விட்டு ஓடுவேன்னு சொன்னார் எங்களோட மூத்த மகன். அவர் வீட்டில், நாங்கள் ஹாஸ்பிட்டல். அவர் சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறார் இரவு கடையில். கட்டி கொண்டு வரையில இப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்களா, ஒன்றொண்டா இவங்க சாப்பிட போகிறாங்களா அங்கே செய்வினேன், தகப்பன் செத்துட்டு நீ பிள்ளைகள் ஒன்றொண்டா போகும்போது இந்த மகள் ஹாஸ்பிட்டலில். அப்போ எல்லாம் இங்கே கதைகள் நடக்குது, இது முடிய போகுது அப்படி கதைக்கிறாங்க. எங்களுக்கு எங்கே போகிறது, யார்கிட்ட என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியாத திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறோம். அப்போ மகன் மற்ற பிள்ளைகளோட வீட்டில், நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் பண்ணபடியாக ஹாஸ்பிட்டலில் மகளோட நிற்கிறேன். எனக்கு ஒரு தினம் ஒன்றும் சொல்லி வாய்க்கில் அளவாக்கு ரத்தம் எல்லாம் வருது, நிறைய மயிரவாக அந்த மயிரெல்லாம் உருந்து படுக்க புண்ணெல்லாம் வச்சு அந்த எலிக்குட்டி மாதிரி வந்துட்டான். அப்போ மகன் வீட்டில் என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த சாப்பாட்டை கொண்டு வச்சுட்டு முழங்கால இருந்து அந்த இப்படி யோசிச்சார். அவங்களோட அம்மா சொல்கிறா, அப்படி ஆண்டவர் என்று சொல்கிறா. அந்த ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் இந்த தங்கச்சியை உயிர்ப்பிச்சு காட்டட்டும், நான் உடனடியாக
உங்கள்கிட்ட வாருங்கன்னு சொல்லி இவர் மனசுக்குள்ள சொல்லி போட்டு, இவருக்கு தெரியாது இந்த வசனங்கள், ஆண்டவருடைய ஊழியங்கள், அதுகள் ஒன்றும் தெரியாது. அவர் சும்மா கதைக்கிறாரு, ஏசப்பாட கதைக்கிற மாதிரி மனசுக்குள்ள கதைக்கிறாராம். இப்படி நான் இந்த தங்கச்சியை நீங்கள் உயிர்ப்பிச்சு காட்டுங்கோ, நான் உங்கள்கிட்ட வருவேன், உங்களுக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ முழங்கால இருந்தாச்சு. விடிய அவள் அம்மான்னு கூப்பிட்டாள். அதோட பெரிய அற்புதம் ஏசப்பா அந்த இடத்துல செய்கிறார்கள். அதோட நாங்கள் சுனாமி வந்துட்டுது. அப்போ அங்கே இருக்க முடியாது, பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இங்கே வந்தாச்சு யாழ்ப்பாணம். வந்து விட்டுட்டு நான் ட்ரிங்கோட இருக்கிறேன். அப்போ மகன் நீங்கள் சர்ச்சுக்கு போக தொடங்கிட்டோம். ஞானஸ்தானமும் எடுத்துட்டார். அவர் ஊழியத்துக்கான ஒப்பு கொடுத்துட்டார் மூத்த மகன். அதோட மகள் படிப்படியாக திரும்ப முதல் இருந்த மாதிரி திரும்ப எல்லாம் உடம்பெல்லாம் மாறி பழைய மாதிரி வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஞானஸ்தானம் எடுத்து 8 பேரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அதை விட பயங்கரமான கண்ணீர் வேதனைகள். இங்கே மகளாக்கள் எடுத்து அழுதினோம். நாங்கள் அப்பாவையும் இழந்துட்டோம், உங்களையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், நீங்கள் வாங்கோன்னு சொல்லி ஒரே அழுதபடி. அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் வந்தாச்சு. வந்தால் கோப்பாய்க்கு தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. கோப்பாய்க்கு வேலைக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகும்பொழுது கேவியோ போட்டாச்சு. அப்போ நான் பிள்ளையில போய் பார்க்க இயலாது, அங்கே நின்று தான் வேலை செய்ய வேணும். அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கள், தெரிஞ்ச ஆக்கள் கோப்பாயில் இருந்தாங்க. அவங்க என்னை கூட்டிக் கொண்டு வச்சு வடிவாக பார்த்து கொண்டிருப்பாங்க. கேவியோ எடுத்த டைமில் பிள்ளைகள் போய் ஓடி போய் பார்த்துட்டு வர்றது. அப்படியே காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த இடத்துல நிற்க விடாமல் இன்னொரு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள், இந்த இளமையால் தானே இங்கே இருக்க இயலாது, என்னோட வந்துடு அப்படின்னு சொல்லி என்னோட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனான். அங்கே போய் நல்ல மாதிரி வேலை செய்து இருக்கிற பொழுது அந்த இடத்துல எனக்கு சரியான கண்ணீர், வேதனை, நிந்தனை, நெருக்கம், அவமானம் எல்லாம் வந்தது. அப்படியே வரும் பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏசப்பா பற்றி விளங்கி கொண்டு ஏசப்பாட வசனங்களை பிடிக்க வலிக்கிட்டுட்டேன். மனுஷர் கேட்பேன், ஏசப்பா ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு, ஏன் என்னை இப்படி சொல்கிறாங்க ஏசப்பா, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். வடிவ ஜபங்கள் அதை செய்ய தெரியாது அந்த காலப்பகுதி. இப்போ கேட்கும்போது ஏசப்பா உணர்த்துவார், மனுஷர் முகத்தை பார்க்கிறார்கள், நானும் உன்னுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி என்னை ஆறுதல் படுத்துவார். அப்படி இருக்கிற பொழுது நிறைய கண்ணீர், நிறைய இருந்ததை சொல்ல முடியாது. அப்படி இந்த உலகத்திலே என்னென்ன பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் இருக்கோ அவ்வளவுத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனாலும் புயல் போல பிரச்சனைகள் வரும். ஆனால் ஏசப்பா கனி போல அது எல்லாத்தையும் மறைய பண்ணினார் தன் வசனத்தினால். நிறைய ஊழியக்காரர் ஆண்டவர் தந்தார், நிறைய சகோதரங்களை தந்தார் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளாக. எனக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஒரு தன்னுடைய ஒரு ஆளை எங்களுக்கு ஏசப்பா தகப்பனா, சகோதரனா, ஒரு ஃப்ரெண்டா தந்தார். அது எப்படி என்று சொன்னால், நாங்கள் உடுப்பட்டியில் இருக்கிற பொழுது அவரும் ரட்சிக்கப்படாமல் தான் இருந்தார். அந்த சகோதரனும் ஒரு அம்மன் பக்தியெல்லாம் அப்படி, அவர் அம்மனண்டா அப்படி ஒரு விருப்பம், அப்படி ஒரு சகோதரன். அவர் எங்களுக்கு முதல் ரட்சிக்கப்பட்டுட்டார். அவர் எங்களோட தொடர்பு கிடைக்கல. அவர் இசப்பா பற்றி சொல்லணும்னு சொல்லி அவருக்குள்ள ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருந்திருக்கிறார். ஒரு வழியா அவர் எங்களோட தொடர்பு கிடைச்சிட்டு. அப்ப என்ன கண்ணீரே, அவர் சின்ன காலத்திலேருந்து என்ன தெரியும் தானே, அம்மாக்களோட இருந்து, என் ஹஸ்பண்டோட இருந்து எல்லாம் நான் இப்படி இருந்தேன், இப்படி வளர்ந்தேன், இப்படி இருந்தேன்ன்றது எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப அவர் நான் படுற ஒவ்வொரு பாடுகளையும் பார்த்து 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 என்னன்னு சொல்ற புறாவை போல, அந்த புறா அப்படி பறந்து ஒரு பார்க்கும், பறந்து அது எப்படி பறந்து பார்க்குமோ அதே மாதிரி எங்க பிள்ளைகளை எடுத்து விசாரிக்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொரு கண்ணீர் கவலையில சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வசனத்தை அப்படி புகுத்துவார். எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த வசனத்தை தரும் எங்களுக்கு தெரியாது, வசனம் உண்டு. ஆனா அவர் சொல்லுவார், இந்த வசனம் இப்படி, இந்த பிரச்சனைக்கு இந்த வசனம், கவலைப்படக்கூடாது,
ஜபிக்கணும், நல்லா ஜபிக்கணும். ஜபம் தான் ஜெயம். ஜபம் ஜபிங்க சிஸ்டர், ஜபிங்க சிஸ்டர், ஒன்றும் கவலைப்படாது ஜபிங்கன்னு சொல்லி அப்படி எங்களை ஆட்சி தேற்றுவார். ஏசப்பா அப்படி நேரில் வந்து என்னை ஆட்சி தேற்றுவாரோ அதே போல என்னை ஆட்சி தேற்றுவார், எங்கள் பிள்ளைகளை ஆட்சி தேற்றுவார். வசனத்துக்கு கூடாது அப்படி எங்களை நடத்தி 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 வந்து எங்களோட மகன் ஊழியக்காரனாயின. அந்த ஒரு மகனைத்தான் நான் ஊழியத்தை கண்டு ஒப்பு கொடுத்தது. அவர் பாஸ்டர் அபிஷேகம் பெற்றார். அது திரும்ப அடுத்த மகன் ஊழியத்தை கண்டு போனேன். இன்னைக்கு 2 மகன் ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன். வைத்தியசாலையில் இவ்வளவோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் நான் வேலை செய்தாலும் ஒரு நாளைக்காவது ஒரு ஆத்துமாவுக்கு நான் ஏசப்பா பற்றி சொல்லாத நாள் இல்லை. அப்படியே நான் வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் மகன் ஒரு 2வது மகன் யாழ்ப்பாணம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மகனுக்கு அப்பெண்டி உள்ளுக்குள்ள வெடிச்சிட்டுது. அந்த மகனுக்கு தெரியாது. அவையல் வைத்த பிறட்டுது, அவருக்கு பூச்சியாயிருக்கும் சொல்லி அவை தங்கட சுயத்தில் நிறைய வைத்தியங்களை செய்து பிரைவேட் எல்லாம் காட்டி ஒன்றுக்கும் அவருக்கு சொல்லி கேட்கல. கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து இறங்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இப்படித்தான் இந்த பேரன் வந்து கொண்டிருக்கிறார். மகன் வரும்பொழுது எல்லாம் க்ளோஸ். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எக்ஸ்ரே யூனிட் எல்லாம் ஒரு டைம் தானே, ஸ்கேன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓபிடி எல்லாம் க்ளோஸ். ஆனால் ஏசப்பா என்னை அங்கே வச்சிருந்தது நிமித்தமாக அந்த மகனுக்கு அந்த இடத்துல வாசல் திறக்கப்பட்டது. ஸ்கேன் டாக்டர், எக்ஸ்ரே டாக்டர் எல்லாம் உடனே ஓடி வந்து எல்லாம் இதையும் செய்த உடனே அவருக்கு ஸ்கேனில் பார்க்குற பொழுது அப்பேண்டி வெடிச்சிட்டுது உள்ளுக்குள்ள. உடனே தியேட்டருக்கு எடுக்க சொல்லியாச்சு. அடுத்த கதையில் உடனே தியேட்டருக்கு எடுங்கன்னு சொல்லியாச்சு. அப்பாட்டையும் அம்மாட்டையும் கையெழுத்து கேட்டால் அவங்க அழுது கொண்டு நிற்கிறாங்க. கடைசியாக மகன் வந்து சொன்னேன், எனக்கு கையெல்லாம் பதற வலிக்கிட்டுது. மகன் ஓடி வந்து சொன்னார், அம்மா நீங்கள் அழாதீங்கோ, ஏசப்பா என்ன விருப்பமோ அதை செய்யட்டும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுதுதான் கையெழுத்து வச்சார் அந்த ஃபோமில். நாங்கள் கிளிநொச்சி தியேட்டர் வாசலில் முழு பேரும் முழங்கால இருந்து ஜபிக்கிறோம். எங்களை எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டு போகிறதும் பாரதமாக இருந்தார்கள். நாங்கள் மனுஷரை பார்க்கல, நாங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்த்தோம். முழங்கால இருந்து அழுது ஜபிச்சு கொண்டிருக்க பெரிய சர்ஜன் வந்து சொன்னார், அவருக்கு இந்த ஆப்ரேஷன் இல்லை, அவருக்கு பெரிய ஆப்ரேஷன் இல்லை, சின்ன ஆப்ரேஷன் தானன்னு சொல்லி. அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுல நின்று ஏசப்பாட்டு கத்தோடு மாதிரி இருந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் செய்ய முடியல. உடனே அவர் ஆப்ரேஷன் செய்தாச்சு. சொல்லியாச்சு அவர் ஐசியூவில் தான் போடுவோம் தான் முதல் சொன்னது பார்த்து ஸ்கேனில். அவர் ஐசியூவில் போடையில் ஒன்றும் போடையில் ஓடுக்கு தான் திருப்பி அனுப்பினது. அவருக்குள்ள வெட்டி எடுத்த ஒரு பெரிய ஒரு 2 குடல் மாதிரி உண்டு கொண்டாந்தங்களுக்கு ஜேங்கோத்தில் வச்சு காட்டியாச்சு, இதுதான் எடுத்ததுன்னு சொல்லி அவரை ஐசியூவில் போடுறேன்னு சொன்னாங்கட. மகனை ஓடுக்கு தான் அனுப்பினது சாதாரணமாக. அப்படி ஏசப்பா அந்த இடத்துல அற்புதம் செய்த 2 வரைக்கும் அதை எங்களை வேலை செய்கிற ஸ்டாஃப் சொல்லும். அப்படி அந்த தியேட்டருக்குள்ளே ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது மட்டுமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா வேதனைகள் சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன்னு தெரியல, சொல்ல முடியாதுன்னு இல்லை, எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகள் இருக்கும், எவ்வளவு நிந்தனைகள் இருக்கும், எவ்வளவு அவமானங்கள் இருக்கும், எல்லாம் என்ன சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் ஆண்டவர் என்ன தளர்ந்து போக முடியல. நெறிந்த நாணனை முறிக்காத தகப்பன், மங்கியடியில திரிய அவர் அணைக்காத தகப்பன் என்ற அந்த வார்த்தையை என்னோட வாழ்க்கையில் அவர் நிலைநாட்டினார். அதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை எத்தனை உறவுகள், என்ன வேலை செய்கிற மனிதர்கள், நண்பர்கள் எவ்வளவு என்னை அவமானப்படுத்தி நிந்தனைப்படுத்தினார்களோ அவ்வளவு பேரும் இன்னைக்கு கோல் எடுத்து என்னை கூப்பிடுற அளவுக்கு ஏசப்பா வைத்திருக்கிறார். இது ஏசப்பாக்கு முன்னுக்கு உண்மை. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்க, நீ ஏன் போறேன்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், நான் ஏசப்பாக்காக நான் போயே சேருவேன் சொல்லி அவங்க கோல் பண்றதுக்கு முதலே நான் அந்த இடத்துல நிற்பேன். எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்லத்தக்கதா ஏசப்பா எனக்கு கிருபை தந்தார். அது மட்டுமில்லை, எனக்கு நல்ல சபையை தந்தார். நாங்கள் வேறு சபையில தான் ரட்சிக்கப்பட்டோம். இந்த வேலை பக்கத்தில் கிளிநொச்சி என்றபடியாக எங்களுக்கு அங்கே போக முடியாதபடியாக நாங்கள் இந்த சபைக்கு வந்தோம். உண்மையில் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, அவர் வயசுல சின்னவனா இருந்தாலும் உண்மையில ஒரு தகப்பன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
எனக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ வந்து நாங்கள் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அது கேட்ட வசனத்தை எங்களுக்கு தந்து வார்த்தைகளை தந்து எங்களை ஆற்றி தேற்றி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் நான் வேலையில் நிற்கிறேன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் உடனே ஒரு சின்ன பிள்ளைகள் அங்கே போகிற மாதிரி போய் அதை பார்த்து எங்களுக்கு அப்படி ஆறுதல் படுத்தி எங்களுக்கு அன்பு காட்டி எங்களை ஆண்டவருக்கு வழி நடத்தி வருகிறார்கள். அதுக்காக நான் இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு தந்த தாய் தகப்பனுக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு தந்த கணவருக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக நான் இயேசுப்பாவுக்கு முன்னால் நன்றி சொல்கிறேன். அவர்கள் என்னை அப்படி நடத்தினபடியால் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு நான் காரணம் என்று நான் சொல்லுவேன். அது மட்டுமில்லை, நான் சென்ற மாதம் ஒரு சகோதரி எனக்கு கோல் எடுத்திருந்தா. அப்போ அவள் அநேகர் மத்தியில் சொன்னா, எங்களோட ஆண்டி ஒரு புயல் மாதிரின்னு சொல்லி என்னன்னு சொன்னால் எனக்கு வந்த பிரச்சனைகள் அவளுக்கு தெரியும். அப்போ அவள் சொன்னா, ஆண்டி நீங்கள் ஒரு புயல் மாதிரி என்ன நீங்கள் ஓஞ்சு போக இல்லையோன்னு சொல்லி கேட்டா என்னட்ட. நான் இயேசுப்பா புயல் மாதிரி தானே, வர்ற புயலே அவர் கரை ஒதுங்க பண்ணுறவர். ஆனபடியால் அவர் என்னுடைய தகப்பன் அப்படி இருந்தால் அவருடைய பிள்ளை அப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லி அவளோட கதைக்கு தக்கதாகவும் அதிலிருந்தும் ஒரு பலத்தை எனக்கு தந்த. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே நான் எடுத்துக்கொண்ட விஷயம் வைத்தியசாலை ஊழியம். அதை நான் இயேசுப்பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் ரிட்டையர் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு வேற ஊழியம் வேண்டாம் இயேசுப்பா, இந்த நோயாளிகள் மத்தியில் நான் உங்களுடைய அன்பை சொல்ல வேணும். அநேக நோயாளி எனக்கு சொன்னால் அந்த உலகத்திலே எல்லாரும் நேசிப்பாங்க. ஆனால் அந்த நோயாளிகளை மட்டும் நேசிக்கிறது குறைவு. தாயே பிள்ளைகள் கொண்டு வந்து கேட்டில விட்டுட்டு அம்மா நான் போட்டு வாரேன்னு சொன்ன எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த எத்தனையோ தாய் கண்ணீர் விட்டதை நான் பார்த்துருக்கிறேன். கண்ணீர் விடுவாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க எங்களை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி எங்களோட கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிள்ளைகள் அந்த தாயை தகப்பனே அந்த கட்டில படுத்துற மட்டும்தான் பொறுமையா நிற்கிறாங்க. இப்படி என்னை வந்து போறாங்க. என்னன்னு கேட்டா, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வீட்டுல கஷ்டம், என் கணவர் பேசுவார், நான் சமைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த தாய் தகப்பன் எப்படி எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களேன்னு ஒரு நிமிஷம் அதில் சிந்திக்காத நான் பார்த்துருக்கிறேன். மற்றது நோயாளி என்னொன்னு, நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தேவைக்கு தான் போவோம், எல்லா மனுஷரும். ஆனால் வைத்தியசாலைக்கு எல்லா மனுஷரும் அங்க வந்துதான் ஆகும். இதிலே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிரின்சிபல் ஓட்டுல படுத்திருந்தா எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டில் ஒரு சம்பளத்துக்கு ஒரு ஆள் பார்த்து கொண்டு நின்றான். அப்ப என்ன அவன் நோட் பண்ணி பார்த்து கொண்டு நின்றுட்டு கேட்டா, மகள் இங்க வாங்கோ, நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தா இவங்கள மாதிரி நீங்களும் இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா. அதுக்கு முதல் என்னட்டு சொன்னா, பிள்ளைங்க எக்ஸ்ரேக்கு கொண்டு போக எத்தனையோ தடவை டாக்டர் சொல்லிட்டார், ஒரு தடவை என்ன கவனிக்கிற மாதிரி தெரியல பிள்ளைன்னு சொன்னான். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், அம்மா நான் அவங்கள மாதிரி படிச்சிருந்தால் உங்களை யார் இப்ப கூட்டிட்டு போறது சொல்லி அப்படி கேட்கும்போது முதுகில் தட்டின்னு சொன்னா, உண்மையா மகள் நீங்க சொல்றது சரிதானு சொல்லி அப்ப நான் கூட்டிட்டு போட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து கொண்டு வந்ததுக்கு நான் முதுகில் தட்டி சந்தோஷப்பட்டேன். சரியா சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகளுக்கு என்னை அப்படி விட்டுட்டு போட்டது பிள்ளை, நீங்கள் என்னை இப்படி கூட்டிக் கொண்டே செய்தது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அந்த பிரின்சிபல் என்னட்டு சொன்னதை கேட்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள் தான், நிறைய நிந்தனைகள் தான், நிறைய நெருக்கம் தான். ஆனாலும் ஏசப்பாங்க சோர்ந்து போக விடையில்லை. எல்லாவற்றிலும் அவற்றை பாசமுகம் தெரிகிறத நான் பார்க்கிறேன். நாங்கள் ரட்சிக்கப்படும் போது எல்லாம் இருந்தது, சொத்து இருந்தது, சுகம் இருந்தது, படிப்பு இருந்தது, உத்தியோகம் இருந்தது, சொந்தங்கள் இருந்தது, வெளிநாட்டு உறவுகள் இருந்தது. எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு நிம்மதியை தேவையில்லை. இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஏசப்பா மட்டும்தான். ஆனா நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யவான்களை விட, எல்லா படிச்ச பட்டதாரிகளை விட நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னா அது ஏசப்பாவால எங்களுக்கு முடிஞ்சிச்சு. நாங்க உடுப்பிட்டு இங்க வந்தோம், வாடகை வீட்டுல எல்லாம் இருந்தோம். ஏசப்பா எங்களுக்கு ஒரு காணி கிடைக்க செய்தார்.
நாங்கள் ஒரு கோழிக்கூட்டில் வீட்டில் தான் இருந்தோம். ஒரு கோழிக்கூடு மாதிரி ஒரு வீட்டில் தான் இருந்தோம். 7 பிள்ளைகள், 7 மருமக்கள், 7 பேரப்பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க. எங்களை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்லுவார், விமலாக்கான வசந்த மாளி பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறதுக்கு சொல்லுவார். ஆனால் ஏசப்பா நான் ஒரு வீடு கேட்டோம், உங்களுக்கு ஏசப்பா 2 வீடு தந்தார். ஏசப்பாக்கு சோத்திரம். நான் கடைசி நேரத்தில் இந்த வேலையில் நான் ரிட்டையர் பண்ணின பிறகு எல்லா வைத்தியசாலைக்கும் போகணும், என் ஏசப்பா எனக்கு செய்த நன்மைகளை சொல்ல வேணும் என்றது இந்த வாஞ்ச. அதை ஏசப்பா நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்த இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்ட இந்த சகோதரிக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏசப்பா சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தகப்பன் இன்றைய நாளில் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திருக்கிறார். அதற்காக நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த யூடியூப் சேனலை செய்து கொண்டிருக்கிறதான இந்த சகோதரங்களை தேவன் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேணும். இன்னுமாய் கண்ணீரோடு கவலைகளோடு துக்கங்களோடு இருக்கிற அந்த ஜனங்களை சந்தித்து அந்த உயிருள்ள சாட்சிகளை அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார் இந்த சகோதரிகள் நிமித்தமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சிஸ்டர். அதாவது உங்களோட சாட்சி நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் கடந்த கால வாழ்க்கைக்குள்ளாக நானும் வந்துட்டேன். அப்படிதான் அதை அனுபவ சாட்சி அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் அனுபவித்து சொல்கிறது மட்டும் இல்லை, அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்களையும் கற்பனை செய்து நாங்கள் போய் அந்த இதை பார்த்துட்டு வருவோம். அதுதான் ஒரு சாட்சி. அப்போது நீங்கள் கடந்து வந்ததான எல்லா பாதைகள்லையும் கர்த்தர் உங்களோடு இருந்தார் இல்லையா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வசனத்தின்படி உலகத்துல எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனா உலகத்தை ஜெயித்த அந்த உபத்திரவத்தை ஜெயித்த இயேசு நம்மளோடு இருந்தா எல்லாவற்றையும் நம்ம ஜெயம் எடுத்து வருவோம் என்பதுக்கு சகோதரி ஒரு ஜீவனுள்ள சாட்சி. அதாவது பில்லி சூனியம், செய்வன, மாந்திரம், மந்திரிகம் இது எல்லாத்துலயும் கட்டப்பட்டு இன்னைக்கு தவிச்சிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எத்தனையோ வைத்தியத்தை மந்திரவாதிகள்கிட்ட போய் உங்க பணங்கள் காசு எல்லாத்தையும் செலவு பண்ணியும் ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு ஒரு பதிலும் கிடைக்காம கடைசியில எல்லாவற்றையும் இழந்து போய் தான் இருந்ததான சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா? ஆனா சகோதரியோட வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்ற வசனத்தை தேவன் அந்த குடும்பத்துல உறுதிப்படுத்தி தந்தார். எல்லாரும் சொன்னாங்க, செய்வனால கணவனை இழந்தாச்சு, அடுத்தது பிள்ளை இழக்கிறாங்க, இப்படியே குடும்பத்துல ஒவ்வொருவருமா இழந்துட்டே போவாங்க. ஏன்னா அவர்கள் அவ்வளவு வசதியா இருந்தாங்க. இந்த காலத்திலும் செய்வன, பில்லி சூனியம், மந்திரம், மாந்திரத்துல கட்டப்பட்ட எவ்வளோ ஜனங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க மந்திரவாதிகள்கிட்டயோ இல்ல மற்ற எந்த ஒரு பரிகாரிகள்கிட்டயோ போகாதீங்க. இயேசுவோட நாமம் வல்லமை உள்ளது. மெய்யாகவே ஒரு வசனத்தை நீங்க அறிக்கையிடுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதான ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான வல்லமைகள் ஒருபோதும் பலிக்காது. சகோதரோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இந்த உபத்திரவத்துல இந்த சோதனையில எல்லா வசதியும் இருந்தது, எல்லா சொத்தும் இருந்தது, எல்லா சுகமும் இருந்தது, சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு இயேசுகிட்ட இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் அவங்க குடும்பத்துல ஆளுகை செய்தது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பணம், காசு, பொருள் இது எதுவுமே சுகத்தை தராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய ரட்சிப்பு ஒண்ணுதான் உங்களுக்கு மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும் என்ற சாட்சியினூடாக சொன்னாங்க. அடுத்த ஒரு காரியம் சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஒர்க் பண்றதுனால அந்த பிணியாளிகளோட அந்த நோயாளிகளோட வேதனை என்ன அப்படின்னு சகோதரி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களோட வேதனையை அவங்க அனுபவிச்சிருந்தாங்க. கணவன் மறிக்கக்கூடியதான தருணம், மகளோட அந்த மரண படுக்கையின் தருணம், அந்த வேதனையை உணர்ந்தவர்களால் அவர்கள் இருந்தபடினாலதான்
ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது மற்ற நோயாளிகளோட வேதனை என்ன, அந்த மரணத்தோட முடிவு அது எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாங்க. சகோதரருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு தன்னை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்துல இருந்தாலும், அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிறதான ஜனங்களுக்கு, டாக்டர்ஸால கைவிடப்பட்டு இல்லை மனம் நொந்து போனதான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற ஒரே ஒரு வசனத்தின் மூலமா தான் சகோதரியை ஆண்டவர் சந்தித்தார். இப்ப அதே வசனத்தை அவங்க எல்லாருக்கும், எல்லா நோயாளிகளுக்கும் சாட்சியா சொல்லி அவர்களை ரட்சிப்புல வழி நடத்தி அவர்களுக்கு ஒரு சுகத்தை வாங்கி கொடுக்கறதான ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஜனங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக பெரிய பெரிய ஊழியம், அதை இப்போ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், அதை ஒரு ஊழியமாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதான ஊழியம், உங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் ரட்சித்தார், உங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார், மரண படுக்கையிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். சகோதரியோட சாட்சியின் மூலமா அவங்க இன்னைக்கு அவங்களோட சாட்சியை தான் அநேக இடங்களுக்கு சொல்லி அந்த ஜனங்களை ரட்சிப்புல வழி நடத்துறாங்க. அது போல உங்களோட வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, இன்னும் கொஞ்ச காலம் தான் நம்ம ஓட போறோம். இப்ப நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய போறோம்? உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை ரட்சித்ததான விதங்களையும் ஒரு அனுபவ சாட்சியா நீங்க மற்ற ஜனங்களுக்கு சொல்லுங்க, அவர்களையும் ரட்சிப்புல வழி நடத்துங்க. இதுதான் ஒரு பெரிய ஊழியம். வைத்தியசாலையில நடந்த சாட்சி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்றேன். நோயாளிகள் பலனடைய வந்ததுக்காக நான் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி மனநோயாளியாக இருந்தார். இசபாவை சொல்லுறது, பக்கத்தில் அன்பானான் சர்ச் அங்கே வாங்குவோம் அப்படின்னு கேட்டால் அவள் சண்டை பிடிப்பா, கௌரிக்காப்பெல்லாம் கட்டி இருப்பான், சண்டை பிடிப்பா. ஹஸ்பண்ட் சொல்லுவார் அவாட்ட போய் கேளுமனு, அவள் சொல்லுவா ஹஸ்பண்ட கேளுமனு, ஹஸ்பண்ட் சொல்லுவார் அவாட்ட போய் கேளுமனு. இப்படியே மாறி மாறி தவா பார்த்தா எனக்கு என்னை அறியாமல் ஒரு கவலை, நான் இப்படி பாடுகளுக்குள்ளால வந்தேன், நான் அதே மாதிரி தான் இவா இருக்கிறேன், இவாக்கு நான் இயேசுப்பா பற்றி சொல்லணும்னு அப்படி ஒரு வாஞ்சேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டான். கொஞ்ச நாளாக அவள் கிளினிக்கு வந்ததே இல்லை. அப்போ நான் ஆக்கள்கிட்ட போய் கேட்குறது, இந்த சகோதரி எப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்னு கேட்டால் அவன் சொல்லிட்டேன் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் ஜெபிச்சேன், அவன் முகத்தை கொண்டு வந்து ஏசப்பா எனக்கு காட்டுவார் அடிக்கடி. அப்போ நான் அவக்காண்டி ஜெபிச்சேன், ஏசப்பா அவன் பேர் ஜேசுதா, நான் பழைய இடத்துல இருக்கிறான். இப்போ நான் ஜெபிப்பேன், அது ரெண்டும் எனக்கு தெரியும், நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறபடியா. இப்போ ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா அந்த சகோதரியே எப்படி இருக்கிறா இந்த மாதிரியான எனக்கு நீங்கள் காட்ட வேணும்னு சொன்னான். ஒரு நாள் யூடியூப் முன்னுக்கு வந்து ஓடி வந்த ஒரு ஆள் என்னை கட்டி பிடிச்சு, டக்குன்னு பார்த்தா இவா கையில் பார்த்தா கௌரிக்காப்பு ஒன்றும் இல்லை, பொட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்தா. உங்களுக்கு ஒரு அதிசயம் தெரியுமோ அப்படின்னு கேட்டால் என்னன்னு கேட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போய் நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்லி சொன்னான். கேட்டோன்னே எனக்கு அந்த அங்கே வேலையோட நின்று எப்படி அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது எனக்கு தெரியல. நான் போகைக்கே வரைக்கிலே மீசப்பாக நன்றி சொல்லி போய் வந்தேன். இப்படி ஒரு ஆச்சரியமான தகப்பனா நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் இசப்பாட்ட கேட்டேன். இன்னைக்கு அவள் 2ஆம் ஆண்டு சர்ச்சில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். அப்படியா தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்தார். அது மட்டும் இல்லை, விசுவமாடு தேசத்தில் இருக்கிற ஒரு சகோதரி நான் vote 6 செய்யும் பொழுது வந்திருந்தா, அழுது கொண்டிருந்தா. ஏன்னு போய் நான் கேட்டுட்டு இசப்பா பற்றி சொல்லும் பொழுது சொன்னான், எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி டாக்டர் கைவிட்டாச்சுன்னு சொல்லி, அந்த கெப்பம் வர்றதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு. நான் சொன்னேன் டாக்டர் சொல்லட்டும், அந்த டாக்டரே கடைசி நேரத்தில் சொல்லுவார் நீங்கள் எல்லாம் சரி வரையிலன்னு சொல்லுவார், நீங்கள் உங்களோட கடவுளை மண்டாடணும்னு தான் கடைசி வார்த்தை வைத்திய சொல்கிற வசனம். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கௌரிக்காப்பை கட்டியிருந்தாலும் அந்த தியேட்டருக்குள்ள போகிற பொழுது அந்த நூல் கட்ட முடியாது. நீங்கள் நகை போட்டிருந்தாலும் அந்த நகையை நீங்கள் அங்கே போட்டுக்கொண்டு போக முடியாது. எல்லாம் நீங்கள் கலட்டிட்டு வெறுமையாக தான் அந்த இடத்துக்கு போவீங்க. ஆனபடியாக நான் சொல்கிறேன்னு கேளுங்கோ, நீங்கள் ஏசப்பாவை நம்பி ஏசப்பாவை விசுவாசித்து நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை தருவாருன்னு சொன்னேன்.
அதிசயமா அந்த சகோதரிக்கு குழந்தையை கொடுத்து இந்த பாஸ்டருக்கு எங்களோட கெனடி பாஸ்டருக்கு கிட்ட கொண்டு வந்து அவங்க ப்ரே பண்ணி இந்த இடத்துல ஆசீர்வாதம் பெற்று கொண்டு போனாங்க. அப்படி இந்த எனக்கு எங்க வாஞ்சே நோயாளிகளுக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும். ஏன்னா நோயாளிகள் அவ்வளவு கண்ணீரோட, அவ்வளவு வேதனையோட, அவ்வளவு கஷ்டத்தோட, உறவுகளை இழந்து, எவ்வளவு உறவு இருந்தாலும் வைத்தியசாலை என்று ஒன்று வரும்பொழுது அந்த உறவுகள் ஒன்றுமே பார்க்க மாட்டார்கள், தூரத்துல தான் இருக்கிறார்கள். ஆனபடியால் அந்த உறவுகளுக்கு நான் ஏசப்பா பற்றி சொல்லணும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். என் வாஞ்சி ஏசப்பா நிறைவேற்றுவார். இந்த அளவுக்கு நாங்கள் தைரியமா இந்த இடத்துல ஏசப்பா பற்றி சொல்றோம்னு சொன்னா, எங்களுக்கு முதல் ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரன் சொன்னேன் தானே, உடுப்பிடி எங்களோட இருந்த சகோதரன், அந்த சகோதரன் தான் அந்த சகோதரன் எப்படி எங்களுக்கு அன்பு காட்டி எங்களை இந்த அளவுக்கு வைராக்கியம் நிற்க வச்சாரோ, அதே மாதிரி எந்த பாடுகள், எந்த அவமானங்கள், எந்த நிந்தைகளோட இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்றாலும் சரி, பெரியாக்கள் என்றாலும் சரி, சின்னாக்கள் என்றாலும் சரி, அந்த சகோதரன் எங்களுக்கு காட்டின அன்பை நான் மற்ற சனங்களுக்கு காட்டணும்னு சொல்லி நான் ஏசப்பாட்டை வாஞ்சிக்கிறேன். உங்க சாட்சியின் மூலமா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு தேவையில்லை இல்லையா? சுகமா இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் தேவையா? இல்லை, பிணியாளிகளுக்கு தான் டாக்டர் தேவை, நோயாளிக்கு தான் டாக்டர் தேவை. அதே போல இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பாடுகள்லையும் துக்கங்கள்லையும் கவலையிலையும் கண்ணீர்லையும் இல்ல டாக்டரால குணப்படுத்த முடியாத வியாதிகள்லையும் இப்படிப்பட்டதான மரண படுக்கையிலும் காணப்படுகிறீர்களோ, உங்கள் எல்லாருக்கும் நாங்க ஒரு டாக்டரை அறிமுகப்படுத்துறோம். அது இயேசு. நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே உங்களை டாக்டர் கைவிட்டாலும் உங்களை மாத்திரை மருந்து நீங்க சாப்பிட்றதான எல்லா இதுவும், அதாவது அது ஒரு மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட் வரும். இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் கடவுளுக்கு அடுத்த ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் டாக்டர்ஸே கைவிட்டாலும் உங்களை படைச்ச ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சகலத்தையும் புதிதாக சிருஷ்டிக்கிற தேவன், அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாத இடத்துல சகலத்தையும் உருவாக்குற அவர் சிருஷ்டி கர்த்தர். அதனால டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், உங்களோட உறவுகள் கைவிட்டிருக்கலாம், ஆனா உங்களை கைவிடாத இயேசு உங்களோட இருக்கிறார். சகோதரருடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்ததான இயேசு இன்னைக்கும் அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்றதான் ஆண்டவர் உங்களோட இந்த சாட்சியின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே இந்த சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. எல்லா பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்புங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சகோதரருடைய வாழ்க்கையில தந்ததான நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், ஒரு பரலோக மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கும் தருவார் என்று சொல்லி எங்களுடைய சாட்சியை முடிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.